லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ்பி மண்டல அலுவலகத்திற்கு முன்பதாக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை வெளியிட கூறி ஒரு ஆர்ப்பாட்டமானது நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் விவரங்களை அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கொண்டவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. நீங்க வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கிற பட்சத்தில் அதையும் மீறி சுப்ரீம் கோர்ட் எப்படி இதை கண்டுபிடிச்சது? 6500 கோடி ஊழல் இருக்கு, பாண்ட் பேப்பர் இங்கே வாங்கியிருக்கீங்க, தேர்தல் பாண்ட் பேப்பர் வாங்கியிருக்கீங்க, எப்படி கண்டுபிடிச்சது? அப்போ அதுக்கு நீங்கள் கேள்வி கேட்கணும் இல்லையா? அது இல்லை, அதாவது சுப்ரீம் கோர்ட் ஹை அத்தாரிட்டி, அவங்க கண்டுபிடிச்சி கேட்டாங்கன்னா இவங்க ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்கன்றதுனால அது யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, பப்ளிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் குற்றத்தை கண்டுபிடிச்சி கேட்குற வழக்காடு மன்றத்தில் இவங்க எப்படி சொல்லாமல் இருப்பாங்க? அதுக்கு எப்படி அந்த சட்டம் சரியான தகுதியான சட்டமாக இருக்கும்? அந்த சட்டத்தை வச்சு எப்படி தப்பிக்க முடியும்? பொதுமக்கள்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கோர்ட்டு கேட்குது, கோர்ட்டுக்கிட்ட சொல்லுங்கள். அதுதானே கோர்ட்டு கேட்குது, சொல்லி தானே ஆகணும். அதை வச்சு எப்படி தப்பிக்க முடியும்? அப்போ சட்டத்தை இவங்க ஏமாற்ற பார்க்குறாங்க இல்லையா? ஏதோ ஒரு சில நீதிபதிகள் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தையும் நீதித்துறையும் காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் அனைத்து சக்தியையும் மீறி தங்களுடைய பணியை செய்தாலும் கூட அதையும் தடுக்க, அதையும் ஏமாற்ற இந்த அரசாங்கம் முயற்சி செய்கிறது. அதுதான் இதனுடைய வழி. இந்த காலதாமதம் அம்மா கொடுக்கும்போது எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் எதுக்கு சேர்த்துக்கிட்டீங்க? சொத்தினுடைய பக்காவாக இருக்குன்னு தானே நீங்கள் சேர்க்கணும். ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு லோன் வேணும்னு சொன்னால் எஸ்பிஐயில் 1008 கேள்வி கேட்குறீங்க இல்லையா? இன்றைக்கி இவ்வளோ சொத்து உங்களுக்கு வருது, அந்த சொத்துக்கள் இது சரியானதான்றதை நீங்கள் சரி பார்க்கணுமா இல்லையா? சரி பார்க்காமல் இன்றைக்கி அதெல்லாம் இனிமேல் தான் விசாரிக்கணும்னு சொன்னால் அப்போ மோடிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால் உங்க மோடி அவர்களை காப்பாற்றுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எஸ்பிஐ நிறுவனம் மட்டுமல்ல, நீதித்துறையும் அவங்க முடக்கி வச்சுருக்காங்க. எல்லா துறைகளையுமே தன்னுடைய கீழ் கொண்டு வரணும். சிபிஐலேருந்து எல்லா நிறுவனங்களையும் தன்னுடைய கீழ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மோடியினோட அரசு. அது எஸ்பிஐ விதிவிலக்கல்ல. எதனால மோடி அவர்கள் இப்போ எல்லாரையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த தேர்தலில் வரணும்னாங்க. அடுத்த தேர்தலில் வரணும்னா நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா தானே வர முடியும். இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த இப்போ இருக்கிற ராகுல் காந்தி நடைப்பயணம் மிக எழுச்சி இருக்குது. இந்த எழுச்சி மக்கள் எப்படி ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி பயத்தின் காரணமாக மோடி மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலம் நிற்கணுமேன்றதுனால இந்த மாதிரி தவறுகள்லாம் நிறைய செய்துருக்காரு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தாங்க. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வெளியிட சொல்லி அதோட அறிக்கையை தர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி தேதி நாளைக்கு தேதி மார்ச் 8ஆம் தேதி கடைசி டேட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க இப்போ ஒரு தடை செய்ய சொல்லி டைம் வேணும்னு சொல்லி இப்போ பாரத ஸ்டேட் வங்கி மூலமாக அவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதிராக நாங்கள் இங்கே இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அவங்க டைம் தானே கேட்டிருக்காங்க, ஜூன் 30ஆம் தேதி. டைமுங்கிறது இந்த எலெக்ஷன் நெருக்கி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதை இவங்க கடைசி நேரத்தில் ஒரு மனுவாக உள்ளே போடுறாங்க. அப்படிங்கும்போது தேவையில்லாமல் மோடி மேலே இருக்கிற அந்த இதை மறைக்கிறதுக்காக பாரத ஸ்டேட் வங்கி அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு எதிராக இப்போ நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக எஸ்பிஐ செயல்படுது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. என்ன காரணத்தினால இப்போ எஸ்பிஐ அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு நாள்லேயே நம்ம லிஸ்ட்டை உடனே எடுத்துடலாம். யார் யார் கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்கிறத ஒரு லிஸ்ட்டு உடனே எடுத்துடலாம். நம்மளோட டிரான்சாக்ஷனே ஒரு இது எடுத்தாலே, யூபிஐயில் ஐடி எடுத்தாலே இவ்வளோ டிரான்சாக்ஷனுங்கிறது ஒரே நாளில் தெரிஞ்சிருது. இது எலக்ட்ரல் பாண்ட் ரிலீவ் பண்ணுறதுக்கு ஏன் இத்தனை நாள் காலக்கெடு அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே? அப்போ இது டிஜிட்டல் இந்தியாவா வேறு எதுவுமா? இதுவும் கற்கால இந்தியாவில் இருக்கிற மாதிரி கதை சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க இப்போ டைம் கேட்குறாங்க. அதுக்கு எதிர்த்து நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே இப்போ 6500 கோடி பாண்ட் பேப்பரு, அதாவது தேர்தல் பாண்ட் பேப்பரு, அதாவது இந்த பெரிய பெரிய கம்பெனிக்கிட்டேருந்து இவங்க பணம் வாங்கியிருக்காங்க. அதை எஸ்பிஐ பேங்க்கில் பாண்ட் பேப்பரை வாங்கியிருக்காங்க. அதை அந்த குற்றத்தை காங்கிரஸ் கட்சியோ ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ மோகன் காந்தியோ சொல்லலை. சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு நீங்கள் இவ்வளோ பாண்ட் பேப்பர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அவங்கள கண்டிக்கிறாங்க. நீங்கள் அந்த பாண்ட் பேப்பரை வாங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸை எங்களுக்கு தகவல் சுப்ரீம் கோர்ட் சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
அதை வந்து 5 மாதம் 4 மாதம் காலதாமதமாக தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டித்து தான் இந்தியா முழுக்க தலைவர் கார்கே அவர்கள், அகில இந்திய தலைவரும் அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இங்கே தமிழகத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தையுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க இருக்க மாவட்டம் நடந்து இப்போ சென்னையில் நடக்குது. ஆக இதில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழலுக்கு வந்து வங்கி துணை போகுது. பட் வங்கி துணை போகுதுன்னா எனக்கு என்ன தெரியுதுன்னா, அதாவது தனியார் மயமாக்கப்பட்ட எல்லாமே, அதாவது தன்னாட்சி அதிகாரம் இருக்க எல்லாமே இப்போ மோடி அவருடைய ஆட்சியில் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அது வந்து தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும். ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிற பட்சத்தில் கூட ஏதோ ஒரு சில நல்லவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஒரு நீதிபதி தைரியமாக கூப்பிட்டு நீங்கள் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க, அந்த பாண்ட் பேப்பரை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி சொல்லி கூட பேங்க் என்ன கேட்குறா, டைம் கேட்குறாங்க. 4 மாதம் 5 மாத கால தாமதமாக டைம் கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறீங்க? அப்போ ஏதோ அங்கே வந்து உள்நோக்கம் இருக்குது, நீங்கள் பொய் சொல்ல போகிறீங்க, கோர்ட்டை ஏமாற்ற போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் மன்றத்தை எடுத்து போய் வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். எஸ்பிஐ இருக்குங்களா, எஸ்பிஐயில் வந்து மோடி அரசாங்கத்துக்கு தெரியாதனமாக நிறைய சொத்துக்கள் வந்திருக்கு. அந்த சொத்துக்களை வந்து எந்த வழியாக வந்தது, அதோட சொத்து பிரமாணம் கொடுக்கணும், நீங்கள் பிரமாண பத்திரம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட இதுவரையில் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொடுக்காம தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த சொத்து அந்த பத்திரங்களை கொடுக்காம உச்சநீதிமன்றத்தில் போய் எனக்கு டைம் வேணும், ஒரு 4 மாதம் டைம் வேணும்னு கேட்கும்போது நாங்கள் கேட்குறோம். எங்கள் தலைவர் கார்கே அவருக்கு கேட்குறாங்க, பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க, ராகுல் காந்தி கேட்குறாரு, ஏன் இந்த பத்திரத்தை நீங்கள் கொடுக்கல, சரியான முகாந்திரம் இல்லாத இந்த பத்திரங்கள் எப்படி உங்களுக்கு வந்து சேருது, அதனுடைய முகாந்திரத்தை கொடுங்கன்னு சொல்லும்போது இவங்க வந்து எஸ்பிஐ நிறுவனம் என்பது ஒரு மக்களுடைய பணத்தை வைத்து இருக்கிற எஸ்பிஐ நிறுவனம் மோடியினுடைய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு இன்றைக்கு மோடியை காப்பாற்ற வேண்டும், மோடி அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் பிரதான பத்திரத்தை அந்த சொத்துக்களுடைய பத்திரங்களை தவறான முறையில் செயல்பட்ட அந்த எஸ்பிஐ நிறுவனம் இன்றைக்கு தப்பிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் 4 மாதம் தவணை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து தான் இன்றைக்கு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு தலைவர் செல்வம் பிறந்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லைங்களே, இப்போ எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூ பண்ணது யார்? ஸ்டேட் பேங்க் மூலமாக தானே இது பண்ணி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த கட்சிக்கு அதிகமான நிதி யார் வந்திருக்குன்னு ஸ்டேட் பேங்க் தெரியாமல் போயிருமா? ஒரு 100 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா பேங்க்குக்கு தெரியாமல் போயிருமா? இப்போ எலக்ட்ரல் பாண்டு இதை வந்து அறிவிக்கிறாங்க. இப்போ அதை வந்து இவங்க வந்து இப்போ ரிவீல் பண்ணுங்கன்னா அதையும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ நாள் இருக்குது, நேற்று போட்டதை கேட்கல, இதுக்கு முன்னாடி உள்ள இதை மொத்தமாக தான் அறிவிக்க சொல்லியிருக்காங்க. 6500 கோடி ஒரு கட்சிக்கு சேர்ந்துருக்குன்னா அதோட இது என்ன, யார் யார் கொடுத்துருக்காங்கிறதுக்கு கேட்குறோம். அதை கொடுத்தா அதோட இது ஊழல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அந்த டைமில் யார் யார் இது எடுத்திருக்காங்க, என்னென்ன திட்டங்களுக்கு அவங்களெல்லாம் இதாக இருக்காங்கிறது தெரியும். ஒரு கம்பெனி நிறுவனத்துலேருந்து கிடச்சிருக்கிறதுலாம் என்ன, அவங்களுக்கு அதனால் என்ன லாபம் கிடச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும்ல. அதுக்காக எல்லாத்தையும் மறைக்கிறாங்க, அதுக்காக டைம் கேட்குறாங்க. எலெக்ஷன் டைமில் இப்போ போட்டால் இது தேவையில்லாமல் அவங்களுக்கு பாதமாகும்னு அவங்க பார்க்குறாங்க. நாங்கள் அதை தெரிஞ்சாகணும், நாங்கள் போராடுறோம். இல்லை, இப்போ இந்த ஊழல் கணக்குகள்லாம் வெளிவரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் பாஜக ஊழலற்ற கட்சி அப்படின்ற மாதிரி தானே பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ அவங்க ஊழல்னு யாருன்னு சொன்னாங்களோ அவங்க கட்சியில் சேர்ந்துட்டா ஊழல் இல்லாதவங்க சொல்லிடுவாங்க. சார் அதுக்கு தான் அஜித் பவார் ஒருத்தர் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரே நாள்லேயே கேஸை முடிச்சிடுறாங்க, துணை முதல்வர் பதவி கொடுத்துட்றாங்க. அவர் மேலே தான் 5000 கோடி ஊழல் சொன்னாங்க. இன்றைக்கி அவங்க கட்சியில் சேர்ந்த உடனே எல்லாம் புனிதராகிடுறாங்க. அதனால் முதல்ல உண்மையை சொல்லணும். மோடி வந்து முதல்ல கல்யாணம் ஆனதே மறைச்சவர், அதை வச்சு ஒரு 15 வருஷம் முதலமைச்சராக ஆட்சி செஞ்சுட்டார். அதே முதல்ல செல்லாதுன்னு சொல்லணும். நம்மளோட அரசாணைப்படி அதெல்லாம் பொய் இது இருந்தால் அது கண்டிப்பாக அதில் இது பண்ணிவிட்டு ஸ்லாஷ் பண்ணணும். அதுவே பண்ண மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் அரசாங்கத்தில் எந்த அமைச்சர் வந்து உள்ளே போயிருக்காங்க? எந்த அமைச்சர் மீது நீங்கள் வந்து குற்றம் சாட்டினீங்க? நீங்கள் வந்து இப்போ சுவிஸ் பேங்க்கில் வந்து ராகுல் காந்தியினுடைய கட்சி, காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் சுவிஸ் பேங்க்கில் பணம் வச்சுருக்கிறேன், நான் மீட்டு தரேன்னு சொன்னார். இதுவரை நீங்கள் பண்ணவே இல்லை. 10 ஆண்டு காலம் ஆச்சு, இந்த வரலாம் பண்ணவே இல்லையே. அப்புறம் எப்படி இதை வந்து நீங்கள் உண்மைன்னு சொல்ல முடியும்? இப்போ போன டேர்மில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் 2G ஸ்கேம் பற்றி சொன்னாங்க. 1.5 லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டாங்கன்னுட்டு இன்றைக்கி அதே சிஏஜி அறிக்கை ஒன்று விட்டுருது, 5Gயில் இவ்வளோ இழப்பீடுன்னுட்டு. அதுக்கு மட்டும் உடனே அந்த சிஏஜி தலைமையே மாற்றுறாங்க. அப்புறம் இவர் உண்மையானவர்னா அவரெல்லாம் என்னென்ன தீர்மானம் போட்டு இது பண்ணி தானே பார்க்கணும். இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் 2Gக்கு எதிராக கேஸ் இது பண்ணி உடனே இது பண்ணாங்க. அதுக்கு என்னவோ இது போட்டாங்க, கமிஷன் போட்டாங்க. இந்த மாதிரி எதுவும் நீங்கள் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே. அப்படின்னா உங்கள் மடியில் காணலாம், நீங்கள் பாட்டு கமிஷன் ஒன்று அடிக்க வேண்டியதுதானே. ஏன் சிஏஜி தலைமையை நீங்கள் மாற்றுறீங்க? இப்போ அவங்களும் இப்போ அவர் சரியாக இருந்தாருன்னா என் சிஏஜி அறிக்கைங்கிறது அது என்ன இழப்பீடு, அது என்னன்னு பார்க்கணும். நீங்கள் ஊழல்னு சொன்னீங்க, நாங்கள் இழப்பீடுன்னே சொல்கிறோம்.
அதுக்கு என்ன உதாரணமோ அதுக்கு எது காரணமோ அதை தான் பார்க்கணுமே தவிர்த்து உடனே ஆட்களை மாற்றிட்டா மட்டும் நீங்கள் நல்லவருங்க இது கிடையாது. அது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். மக்கள் நாளைக்கு தேர்தலில் காட்டுவாங்க.